ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 27 எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், டுடே மார்னிங் குயிக்காக வழக்கம் போல் ஏர்லி மார்னிங்கே வேக்கப் ஆகி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போதும் போல் வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு 30 மினிட்ஸ் கழித்து தான் இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கேன். ஏர்லி மார்னிங்கே வேக்கப் ஆகுறது சூப்பராக தான் இருக்குது. இவ்வளோ நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வந்து ஏர்லியாக வேக்கப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். பட் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு ஷிஃப்ட் வைஸ் வந்து ஒர்க்கு மாறுறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். ஆக்சுவலி இந்த வீடியோவில் ஒரு விஷயத்துக்காக நான் சாரி கேட்டுக்கணும். நான் லைவ் வந்து இப்போ வரதே இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னா, என்னோடய ஒர்க் அப்படி எனக்கு ஷிஃப்ட்டு மாற்றி போட்டாங்க அப்படின்னா என்னால் வந்து லைவ் வந்து வர முடியாது. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கில் இருக்கலாம், சம் டேஸ் வந்து வெளியில் இருக்கலாம், சம் டேஸ் வந்து வீட்டில் நைட் ஷிஃப்ட்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னா நல்லா தூங்கிட்டுலாம் இருக்கலாம். நிறைய விஷயங்களில் வந்து என்னோடய ஒர்க்குக்கும் இப்போது என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னிக்கும் நிறையா விஷயங்கள் சேஞ்ச் ஆக போகுது. ஏன் அப்படின்னா, இத்தனை நாட்கள் வந்து இருந்தது வேறு. நல்லா வந்து கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் நல்லா நம்ம தூங்கணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்துக்கு ஒரு 1 வீக் 2 வீக் வந்து நைட்டு நல்லா தூக்கம் வந்து கெட போகுது. ஏன்னா என்னோடய ஒர்க் ஷெடியூல் வந்து அது மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அது உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் அதை சொல்லிடுறேன், சரிங்களா? நான் அப்புறம் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்கு, வெயிட் ரெடியூஸ் ஆகலைங்கும் போது எனக்கு இதான் ரீசன், இதனால தான் அப்படி ஆச்சுன்னு அப்படி நான் சொல்லிடக்கூடாது இல்லையா? லாஸ்ட் 1 வீக்காக வந்து நான் என்னோடய வெயிட் லாஸ் ரிசல்ட்டை சொல்லலை. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்குள்ளே சொல்லிட்டேன். அடுத்து வந்து நான் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு, நிறைய மெடிசன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஃபுட் ஹேபிட்லாம் கொஞ்சம் ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி சாப்பிட்ட ரீசனால் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணேன். அதனால நான் பெருசாக வந்து வெயிட்டை பொறுத்தவரையும் நான் ஃபோக்கஸ் பண்ணலை. வெயிட்டே செக் பண்ணலன்னு வச்சுக்கிங்களேன். நான் என்ன இப்போ வெயிட் இருக்குன்னு கூட நான் செக் பண்ணி பார்க்கல. இதுதான் உண்மை. நம்மளாலும் சரி, நம்மளாலும் சரி. அதனால் இப்போ வந்து இப்போ லாஸ்ட்டு இந்த 25th டேலேருந்து நீங்கள் கவுண்ட் எடுத்துக்கோங்க. 25வது நாள்லேருந்து அடுத்து வந்து ஒரு 35 டேஸ் கிட்ட 35 என்னோடய வெயிட் லாஸ் ரிசல்ட்டை வந்து மேக்ஸிமம் நான் வந்து கொடுக்கறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? கண்டிப்பாக கொடுத்துருவேன். அன்றைக்கி என்ன வெயிட்டில் இருக்கணும் அதை கரெக்டாக வந்து உங்ககிட்ட வந்து காட்டிடுறேன், சரிங்களா? சாரி. ஏன் அப்படின்னா, என்னால் வந்து கொஞ்சம் இந்த ஒர்க் ஷெடியூலு, ஹெல்த் இஷ்யூ அது இதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். கரெக்ட் டைமில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிடச்சிரும். இந்த டைமுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வந்துச்சு. நம்மளோட சேனலில் வெயிட் லாஸ் வீடியோஸ்க்கு டைம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், சரிங்களா? வெயிட் லாஸ் வீடியோ பொறுத்தவரை ரெகுலராக வர வீடியோ, இந்த ரெகுலர் வீடியோஸ்லேயே வந்து ஒரு சில மிஸ்டேக்லாம் ஃபேஸ் பண்ணேன். என்னென்னா, இந்த 7 மணிக்கு என்னால் கண்டிப்பாக அப்லோடே பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த ஒர்க்லாம் போயிட்டோம், 7 மணிக்கெலாம் ஆஃபீஸ் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது 11 o'clock பெஸ்ட்டு டைமாக எனக்கு இருந்துச்சு. அது எனக்கு புரியுது. நீங்கள் 11 மணிக்கு அப்லோட் பண்ணால் நாங்கள் எப்படி வந்து எங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ளீஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. என்னால் 11 மணிக்கு தான் வெயிட் லாஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு சூட்டபிளான டைமு. அதனால் தயவுசெய்து நான் 11 மணிக்கு வந்து ரெகுலராக நம்மளோட சேனலில் வந்து வெயிட் லாஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். அதேமாரி ஷார்ட்ஸுக்குமே வந்து நான் டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 11 மணிக்கு தான் ஷார்ட்ஸோட டைமுமே. 11 மணிக்கு ஷார்ட்ஸ் டைம், அப்புறம் 2 மணிக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் 5 மணிக்கு 11, 2, 5 இந்த 3 டைமில் ஷார்ட்ஸ் வரும். அப்புறம் ஸ்டிச்சிங், டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு ஒரு வீடியோ வரும், லாங் வீடியோ, சரிங்களா? அந்த ஒரு வீடியோ ஒன்று வரும். லைவ் வந்து என்னால் கண்டிப்பாக வர்றது ரொம்ப கஷ்டம்தான். லைவ் வந்து முடியல, என்னால் ஃபோக்கஸும் பண்ண முடியல. அது என்னோடய ஒர்க் டைம் அப்படி. அதனால் கண்டிப்பாக லைவ் வர்றது கஷ்டம். லைவில் என்கிட்ட பேசுகிற சப்ஸ்கிரைபர்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சாரி டு ஆல். தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. தயவுசெய்து
தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி ஓகே, இன்றைக்கான டாபிக் உள்ளே போயிடலாம். நேற்றுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க போங்க ப்ளீஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இதை பார்த்துட்டு கூட அப்புறம் கூட போய் பார்க்கலாம், சரிங்களா? என்ன அப்படின்னா, அதாவது ஹை கேலரிஸ் ஃபுட்டை நான் சாப்பிட வேணான்னு சொல்லவே இல்லை, சரிங்களா? அதாவது கேட்கலாம், நீ பாட்டுக்கு சுகர் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, பாட்டிலில் அடைச்சி வச்சு அதை சாப்பிடாது, இதை சாப்பிடாது எத்தனை தடவை சொன்னேன், இதெல்லாம் ஹை கேலரி தானே, இப்போ நான் சாப்பிட வேணாம்னு சொல்லவே இல்லைங்கிற அப்படிங்கிறீங்க. அதாவது அள்ளி அள்ளி சாப்பிடாம கிள்ளி கிள்ளி சாப்பிடுங்க, சரிங்களா? என்னை பொறுத்த வரையும் இந்த கவர் பேக்கடு ஃபுட்டு இதை மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக வீட்டில் ஹெல்த்தியாக நம்மலாம் வந்து இந்த கண்டெய்னரை அடித்து வச்ச ஃபுட்டெல்லாம் எப்போங்க சாப்பிட ஆரம்பித்தோம்? அந்த காலம்னு போவானா நம்மளோட சைல்டுஹுட்டை எப்படி சாப்பிட்ருப்போம் சொல்லுங்கள்? சைல்டுஹுட்டுன்னா நமக்கு பாக்ஸில் அடைச்சி வச்ச ஃபுட்டு என்ன? கமரக்கட்டு, என்ன சொல்கிறது, தேன் மிட்டாயி, இது மாதிரியான ஃபுட்டு தானே நம்மளாம் சாப்பிட்டோம். முறுக்கு, லட்டு, அல்வா, இது தானே சாப்பிட்டோம். இதெல்லாம் வந்து வீட்டிலையே செஞ்சு அப்போல்லாம் கொடுப்பாங்க. இப்போல்லாம் கடையில் வந்து அதிகமாக வந்து பேக்கரியில் போய் தான் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். வீட்டிலையே வந்து செய்வாங்க. சரி ஓகே, கொஞ்சம் அட்வான்ஸாக போனோமேனு பேக்கரியில் போய் வாங்கி கூட சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், பேக்கரியெல்லாம் விட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு கவரில் பேக்குடு லேபிள் ஒட்டி, எந்த லேபிளையும் நான் மென்ஷன் பண்ணல, என்னன்னு தெரில, லாஸ்ட்டு 2 டேஸாக வந்து இந்த லேபிள் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா, அது மாதிரி செய்கிறவங்க. பேக்கடு கண்டெய்னரில் ஒரு லேபிள் ஒட்டி அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் டைப் பண்ணி அடிச்சுட்டு எக்ஸ்பிரி டேட் போட்டு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பிரி டேட்டு இது ரெண்டுத்தையும் ஸ்டிக்கரை ஒட்டி நம்ம கையில் இருந்தா இவ்வளோ பில்லு அப்படின்னு கொடுத்துட்றாங்க. நாமளும் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு வந்துடுறோம். என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அப்படி ஆகி போச்சு. நம்ம வீட்டில் செய்கிற பலகாரங்கள் சாப்பிட்லாம், ஆனால் அதுவும் ஹை குவாலிட்டி தான். அதை எப்படி சாப்பிட்றது? நல்ல தட்டு நிறைய எல்லாத்தையும் வாங்கி அடுக்கி வச்சு சாப்பிடாம எல்லாத்துலேயும் வேண்டாம் அப்படின்னு அவங்கள பார்த்து மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்லாமல் சரின்ட்டு ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிட்றதுல தப்பு இல்லை. வீட்டில் திடீர்னு வெளியில் போய்ட்டு ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்க, அள்ளி அள்ளி சாப்பிடாம கிள்ளி. வீட்டில் மேக்ஸிமம் வாங்கிட்டு வர்றது நான் சொன்ன மாதிரி இது மாதிரி பலகாரங்களாக தான் இருக்கும். ஆனால் நாம் என்ன சொல்லுவோம், ஃபோன் பண்ணி அதெல்லாம் வாங்காத, இந்த சிப்ஸ் பாக்கெட்டு, இந்த ஜூஸ் பாட்டிலு, இப்போ புதுசாக இது லான்ச் பண்ணியிருக்கான், அது வாங்கிட்டு வா, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் விட்டுட்டு வீட்டில் என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ கம்முன்னு பொட்ட ஆட்டம் சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் நமக்கு நல்லது, சரிங்களா? அதனால் வீட்டில் செய்கிற சாப்பாடும் வந்து சாப்பிடுங்க. ஆசைக்கு ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றாங்களா, அப்போ நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இப்போ உருளைக்கிழங்கு சிப்ஸை வச்சு சாப்பிட்டுட்டு படம் பார்த்துட்ருப்பாங்க. நிறைய பாப்கார்ன் ஒரு லார்ஜ் பாப்கார்ன் வச்சு படம் சாப்பிட்டுருப்பாங்க. இந்தான்னு கொடுக்கும்போது வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மூவியில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும், உங்கள் கூட மூவி சேர்ந்து பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். அதனால் நல்லா அள்ளி அள்ளி சாப்பிடாம அவங்க சொல்லிட்டாங்களே சரி 2 பீஸ் எடுத்துப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசைக்கு சாப்பிடுங்க, சரிங்களா? ஒன்றுமே இல்லை, நான் அன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ஒரு நாள் சாப்பிடல, லாஸ்ட் வீக்கு சாப்பிடாமல் போயிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு பஸ்ஸுக்கு, சாப்பிடாமல் போயிட்டேன். ஹாலில் எங்களுக்கு ட்ரைனிங் ரூம் இருக்குது, அங்கே உட்காந்து நாங்கள் வந்து உட்காந்துருக்கேன், ரொம்ப நேரமாக உட்காந்தேன். அங்கே வந்து ஒர்க் பண்ண கூட அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க. அப்போ வந்து என்னென்னா டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 o'clock நினைக்கிறேன், ஆமாம் 12 o'clock. அப்போ டக்குன்னு சடனாக சிஸ்டர் இருந்தாங்க எடுத்துக்கோங்க பிஸ்கெட் அப்படின்னு கொடுக்கும்போது நாளே எனக்கிலே வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடல. சரி ஓகே, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக லஞ்சுக்கு போயிட்டோன்னா நம்ம ஒரு வேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டோம், சரி ஓகே இன்றைக்கான கேலரியில் ஒரு 1/4 போர்ஷனை கட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் ஹாப்பியாக இருந்தேன். திடீர்னு ஒரு 2 க்ரீம் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கும்போது நானும் மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்ல முடியல, வேணான்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி ரொம்ப கம்பல் பண்ணாங்க, பிஸ்கெட் பாக்கெட்டோடு கொடுத்தாங்க. இல்லை எனக்கு பிஸ்கெட் பாக்கெட்லாம் வேணாம், 2 பிஸ்கெட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பிஸ்கெட்டோடு நிறுத்திக்கிட்டேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டையும் வாங்கி சாப்பிட்றது தான் தப்பே ஒழிய அந்த 2 பிஸ்கெட்டை மட்டும் சாப்பிட்றது தான் இந்த தப்பும் கிடையாது. இந்த இடத்துல சொல்ல வர்றது உங்களுக்கு சிம்பிளாக இன்னொரு புரிஞ்சிருக்கும். அள்ளி சாப்பிடாதீங்க, கிள்ளி சாப்பிடாதீங்க, கிள்ளி சாப்பிடுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு பாக்கெட் நிறைய தின்னாமல் அதுலேருந்து ஒரு 2 பீஸோ 1 பீஸோ ஆசைக்கு சாப்பிட்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் நம்மளோட கிரேவிங்ஸ் என்ன பண்ணும், விடாது, வேணும் பிடிவாதமாக
கேட்க தான் செய்யும். நாம் தான் நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோலுங்கிற ஒரு விஷயத்த டெவலப் பண்ணிக்கணும். செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது ஃபுட் ஹேபிட்டில் மட்டும் இல்லை, நம்மளோட லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம் செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது. அந்த செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், லைஃப்பில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. செல்ஃப் கண்ட்ரோல், எமோஷனல் கண்ட்ரோல் நிறையா இருக்குது. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான் ஹெட் பாயிண்ட்டே சொல்லப்போனால். நம்ம பயங்கரமாக எக்ஸைட்டிங் ஆகிறோம் இல்லையா, ரொம்ப எமோஷ்னல் ஆயிரும் இல்லையா, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறதே அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான். அதனால் தயவு செய்து ஃபஸ்ட்டு செல்ஃப் கண்ட்ரோலுங்கிற ஒரு விஷயத்த மேனேஜ் பண்ண கற்றுக்குங்க, சரிங்களா? அதை எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறீங்களோ உங்ககிட்ட ஒரு டிசிப்ளின், புதுசாக நீங்கள் பிறக்குறீங்கன்னு அர்த்தம். புதுசாக ஒரு விஷயங்கள் நம்மக்கிட்ட க்ரியேட் ஆகும். பாரு, உங்களோட கொலீக்ஸ்லாம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்துட்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, முன்னாடி உங்களுக்கு வேறு மாதிரியான உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஒரு அபிப்பிராயம் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி சொல்லுவாங்க இல்லையா, நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்தில் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. கிரிஞ்சாக பேசாதன்னு சொல்லுவீங்க, அந்த கிரிஞ்சினஸ்லாம் தூக்கி வீசி எறிஞ்சிருங்க. நீங்கள் ஏதாவது பண்ணும்போது டக்குன்னு அவங்களுக்கு கெட்டதாக தோன்றத நீங்கள் கெட்டது பண்ணுறீங்கன்னு சொல்லி உடனே அந்த டைலாக் சொல்லலாம். ஆனால் இதை மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்கள் மேலே சில விஷயங்கள் மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. என் லைஃப்பில் அது மாதிரி நிறையா நடந்திருக்கு. என்னோடய டீனேஜுக்கும் இப்போ இருக்கிற ஏஜுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. மாறவே இல்லையா, மாறவே மாட்டேங்குது, நான் என்ன பண்ணாலும் மாற மாட்டேங்குதுங்க, நான் அவங்களுக்காக டோட்டலாக என்னையே மாற்றிட்டேன் அப்படிங்கிறாங்களா, நீங்கள் அவங்கள மாற்றிட்டு போயிருங்க, அதான் பெஸ்ட்டு. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். டோட்டலி அவங்கள விட்டு விலகிறது தான் நமக்கு பெஸ்ட்டு சாய்ஸ். ஏன்னா நம்மளை கேர் பண்ணாதவங்கள பற்றி நாம் கேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிள், இதான் இந்த விஷயந்தான். இது புரிஞ்சிச்சுன்னா நிறைய பேர் லைஃப்பில் பார்த்திங்கன்னா பிரச்சனையே இருக்காது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப கேர் பண்ணாமல் கேர்லெஸ்ஸாக போயிடுறது தான் பெட்டர். உங்களுக்கு குட் சான்ஸ் கிடச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. நிறைய சாய்ஸ் இருக்குதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு ஒரு விஷயம் போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் பெருசாக பெஸ்ட்டாக சூப்பரான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நிஜமாக ரியலாக என்னோடய லைஃப்பில் நான் அதை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டு இந்த செகண்ட் இந்த நிமிஷம் நான் நினச்சிட்டு இருந்திருப்பேன், அது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பேன். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப எமோஷ்னலான விஷயம், ரொம்ப எமோஷ்னலாக. இன்றைக்கும் அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக எமோஷ்னலாக இருக்கும். கடைசியில் பார்த்தோம்னா அதை விட இன்றைக்கி நமக்கு கையில் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நிஜமாக. அதனால் ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அதை இழுத்து பிடிக்காமல் விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது நிஜமாக. அதே மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து எடுக்கணும். ஒரு சான்ஸ் நம்ம கையில் இருக்குது, இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு இருக்குன்னா அந்த வாய்ப்பை என்றைக்குமே நழுவ விட்டுறக்கூடாது. அதை விட பெஸ்ட்டாக கிடைச்சாலுமே சரி தான், அந்த வாய்ப்பை என்றைக்குமே நழுவ விட்டுறக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த சான்ஸ் திருப்பி கிடைக்காம கூட போகலாம். இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்க சான்ஸ் என்னோடய டீனேஜில் எனக்கு கிடச்சிது. ஆனால் அதை ஒரு செகண்டில் வேணாம் நான் தூக்கி போட்டுட்டேன். மேபி அந்த சாய்ஸில் நான் அதே இடத்துல இருந்திருந்தேன்னா இப்போ இருக்கிற லைஃப் இப்படியே தான் எனக்கு இருந்திருக்கும். இப்போ இருக்கிற லைஃப் பெஸ்ட்டாக இருந்திருக்கும், அவ்வளோதான் விஷயம். ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும் என்னோடய லைஃப். பல நேரங்களில் பல இடத்துல என்னோடய ஃபேமிலி கஷ்டப்பட்டுருக்காது. தப்பு பண்ணிட்டோமோன்னு நிறைய இடத்துல வருத்தப்பட்டிருக்கேன். அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். உங்களை கேர் பண்ணாத யாரையும் நீங்கள் டேக் கேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்கள் கையில் ஒரு சாய்ஸ் இருக்குது, உங்களோட கரியர் சம்மந்தப்பட்ட ஒரு சாய்ஸ் இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம வேறு எதையோ தேடி போகிறோங்கும் போது அதுக்கு ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு சில விஷயத்த யோசித்து முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிறது டிசைட் பண்ணுறது நல்லது. பின்னாடி நான் வருத்தமே படமாட்டேன், நான் இன்றைக்கி எடுக்கிற டிசைட்னால நான் பின்னாடி வருத்தமே படமாட்டேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நான் அதை மாதிரி நிறைய விஷயங்களை டிசைட் பண்ணியிருக்கேன். நோ இன்றைக்கி நான் எடுக்கிறது தான் சரியான முடிவு, கண்டிப்பாக இந்த முடிவை நினச்சி வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு நினச்சி நிறையா முடிவு எடுத்திருக்கேன். அது நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஆனால் எதை பற்றியுமே யோசிக்காமல் என்னோடய டீனேஜில் ஒரு டிசிஷன் எடுத்தேன்.
எடுத்தனால இந்த 7 வருஷமும் ஒரு 4 செவுத்துக்குள்ளே நான் அடைச்சி வச்சிருந்து 7 வருஷம் கழிச்சு தான் அது என்னை விடுதலை பண்ணுச்சுன்னே நான் சொல்ல முடியும். மேபி அந்த டிசிஷனை அன்றைக்கி எடுக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நிறையா இடத்துல ஃபினான்ஷியலியும் சரி, எல்லா இதுலேயுமே சரி, எல்லா பார்வையிலையும் சரி, கண்டிப்பாக நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டேன். அந்த ஒரே ஒரு சின்ன விஷயம், அதை எனக்கு சொல்கிறதுக்கும் ஆள் யாரும் கிடையாது. நானும் அதை வந்து பெருசாக வந்து இது பண்ணல. சிம்பிள், நம்மளோட மைண்டு தான் எல்லாத்துக்குமே காரணம். இப்போ உங்களுக்கு இந்த செகண்ட் வந்து வெயிட்டை குறைக்கணும், ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு தோணுதா? உடனே ஒன்றுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. சிம்பிள், ஒன்றுமே இல்லை. எதுவுமே பதட்டப்படாமல் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, எனக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கிற விஷயம் பிடிச்சிருக்கு, எனக்கு சாப்பிட்ணுங்கிறதும் பிடிச்சிருக்கு. ஆனால் செல்ஃப் கண்ட்ரோலுங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து அளவாக சாப்பிடுங்க. இன்றைக்கி நிறையா சாப்பிடணும்னு தோணுதா, இன்றைக்கி நல்லா சாப்பிட்ருங்க, நாளைக்கு கம்முன்னு இருந்துருங்க. சிம்பிள். அதை அப்படியே கொஞ்சமாக உங்களோட பாடிக்கு பழக்கப்படுத்த ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? டெய்லிக்கும் உங்களை சாப்பிடுன்னு சொல்லி புஷ் பண்ணாது, உங்களோட உடம்பும் அதை ஏற்றுக்காது, சரிங்களா? நம்மளாலேயும் அது முடியாது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைனான்ஷியலி வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு பெரிய லெவலில் இருக்கணும். என்னைக்கு சாப்பிடணும்னு தோணுது, நிறையா ஃபுட்டு இருக்கேன் முன்னாடி, அன்றைக்கி சாப்பிடு, அந்த எல்லா கண்ட்ரோல்லையும் விட்டுரு. மறுநாள் ஸ்ட்ரிக்டாக இரு, உன்னோட பாடிக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இரு. அப்பப்போ கொஞ்சம் சீட் பண்ண கற்றுக்குங்க. ஹை கேலரி ஃபுட்டை நான் சாப்பிட வேணான்னு சொல்லலை, ஆனால் அதை எப்படி எடுத்துக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எனி டைம் 24 மணி நேரமும் வருஷம் முழுக்க இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா 1 வருஷம் கழிச்சோ, 6 மாதம் கழிச்சோ, ஏன் 1 மாதம் கழிச்சோ, ஏன் 1 வாரம் கழிச்சோ உங்களோட பாடியில் அதோட சேஞ்சஸ் இமிடியேட்லி தெரியும். அப்போ நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. அதனால் டெய்லியும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ எடுத்துக்குங்க, சரிங்களா? ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ஆனால் என்ன எடுத்துக்கிட்டாலும் கம்பல்சரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த ஆக்டிவிட்டியை எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது. அதோட சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னு நான் ஒரு நாள் சொன்னேன் இல்லையா? சேம் வெயிட் தான். ஒரு வருஷம் தீபாவளியில் எடுத்த ஃபோட்டோவுக்குள்ளேயும் மறு வருஷம் எடுத்த தீபாவளியில் இருக்கிற ஃபோட்டோலையும் நான் பார்க்கும்போது சேம் வெயிட்டில் தான் இருக்கேன். ஆனால் நான் வந்து அந்த 1 வருஷம் முழுக்க ரெகுலராக அப்பப்போ எனக்கு கிடைக்கிற டைம்லலாம் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே சமயம் என் ஃபேமிலியோட என்ஜாயும் பண்ணேன் அந்த 1 இயர் ஃபுல்லாக. ஆனால் என் பாடியில் நல்லா ஃபுட் எடுத்துக்கிட்டேன். பெருசாக டயட்லாம் எதுவுமே நான் வந்து பண்ணவே இல்லை. பண்ணாமல் இருக்கும்போது எப்படி சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பெஸ்ட்டு ரீசன் ஒரு ஆக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கணும். என்னோடய ஜாப் பற்றி சொன்னேன் இல்லையா? நான் 7-8 மணி நேரம் சும்மாவே உட்காந்துக்கிட்டே இருக்க போகிறதும் இல்லை, நடந்துக்கிட்டே இருக்க போகிறதும் இல்லை, நின்றுக்கிட்டே இருக்க போகிறதும் இல்லை. எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் எனக்கு பசிக்கும் இல்லையா? ஏன்னா எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும் இல்லையா? ஒர்க் பண்ண நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒர்க் ஆகும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நமக்கு எனர்ஜி தேவைப்படும், நமக்கு பசி எடுக்கும் தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டு குவான்டிட்டி எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. நாம் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கோம், வீட்டில் சும்மாவே இருந்துக்கிட்டு இருக்கோம், சும்மாவே படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு சும்மாவே எந்த வேலையும் செய்யாமல் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா நாம் ஃபுட்டு குவான்டிட்டியை கம்மி பண்ணுறது தப்பு கிடையாது, சரிங்களா? ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து 2 சப்பாத்தி எடுத்துக்கிறீங்க, 1 கப் சிக்கன் கிரேவி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது சப்பாத்தியை அப்படியே தூக்கி வீசி எடுத்துகிட்டு 1 கப் நிறைய சிக்கன் கிரேவியை வந்து அப்படியே வந்து ஒரு என்ன சொல்கிறது, சும்மா ரொம்ப செமி கிரேவியாக இல்லாமல் நார்மலாக சிக்கனை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு சாலட் வைஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டா அதுவே போதும் உங்களுக்கு, என்னை பொறுத்த வரையும். ஏன்னா நல்ல ப்ரோட்டீன் இருக்கும் அதில். கூட வேணால் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ் தேவையான கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மூச்சு பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து 5 கவுண்ட் தான் பண்ணுறேன். உங்களால் எத்தனை கவுண்ட் பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணிக்கலாம். எனக்கு டேவே சூப்பராக ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக எனக்கு போணுச்சு. ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கும் போகணும் அப்படின்னா என்னோடய சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு வீடியோலையும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் இது எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சூப்பராக ஸ்வெட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டி இட்லியாக வந்து ஒரு 4 இட்லி ராகி இட்லி வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நார்மல் தோசை மாவும் இருக்கும், ராகி மாவும் இருக்கும், சரிங்களா? அது மாதிரி தான் எடுத்திருக்கேன். 1 கப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து எடுத்திருக்கேன், சரிங்களா? இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு.
ஏன்னா டின்னர் வந்து மொதல் நாள் வந்து நம்ம ரொம்ப ஏர்லியாக நான் வந்து சாப்பிட்ருவேன். அதனால் எனக்கு நல்லா பசிக்குங்கிறனால இப்படி எடுத்திருக்கேன். என்னோடய லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் தான். நான் ஹெவியாக எதுவும் எடுக்கல. எனக்கு கொஞ்சம் பசி பெருசாக இல்லாத ரீசனால் ஃப்ரூட் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் ஆஃபீஸ் போகிற டைமில் மட்டும் ஏதாவது ஒரு மீல் மட்டும் ஹெவியாக எடுக்கிற மாதிரி ஆக்சுவலி பிளான் பண்ணியிருக்கேன். ஈவினிங் போல் வந்து ஒரே ஒரு பஃப் சாப்பிட்டேன். வீட்டில் எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்றா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி எல்லாருக்கூடயும் என்ஜாய் பண்ணி ஒரே ஒரு பப்ஸ் மட்டும் நான் சாப்பிட்டேன். டின்னர் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். சப்பாத்தி வித் கேர்டு அண்ட் வந்து சிறுபருப்பில் டால் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். இதுதான் என்னோடய டின்னரு. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.